Hello guys, welcome back to my classes. இன்னைக்கு கிளாஸில் நம்ம ஸ்டீரியோ கெமிஸ்ட்ரி பேஸ் பண்ண ஒரு சில ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ்லாம் பார்ப்போம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்ப்போம். மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. ஒரு 3 மாலிகூல்ஸ் கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வந்து நமக்கு பைஃபினைல் மாலிகூல் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணது தான். இது வந்து கிரால் ஆக்சிஸ் மாலிகூல். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே ஆப்ஷன் என்ன கொடுத்துருக்காங்க? கிரால் சென்டர், கிரால் ஆக்சிஸ், கிரால் பிளேன், அப்புறம் ஹெலிக்கல் கிராலிட்டி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பைஃபினைலுக்கு என்ன வரும்? கிரால் ஆக்சிஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த கிரால் ஆக்சிஸுக்கு இன்னும் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? அல்லீன் சொல்லலாம், ஸ்பைரோ காம்பவுண்ட் சொல்லலாம், சைக்ளோஹெக்சிரிடின். ஓகேங்களா? இதெல்லாம் வந்து கிரால் ஆக்சிஸ் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். அடுத்து இது பாருங்கள், இது வந்து கிரால் பிளேன் மாலிகுல். இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். ஸோ இப்போ கிரால் பிளேன் எங்கே இருக்குது? சி. அடுத்து இது வந்து ஹெலிக்கல் மாலிகுல் இது. ஸோ இப்போ இங்கே பாருங்கள், ஹெலிக்கல் கிராலிட்டி இது. ஸோ இப்போ இதுக்கு ஆப்ஷன் 4. நமக்கு கிரால் பிளேன் மாலிகுலுக்கு இன்னும் என்னென்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம்? பாராசைக்ளோபின் இருக்குது, அப்புறம் ஆன்சா காம்பவுண்ட்ஸ். இதெல்லாம் வந்து கிரால் பிளேன் மாலிகுலுக்கு எக்ஸாம்பிள். இது வந்து கிரால் ஆக்சிஸ் மாலிகுல், ஹெலிக்கல் ஆக்சிஸ் மாலிகுல். ஓகேங்களா? இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இது இங்கே ஆப்ஷனில் செக் பண்ணுங்கள். ஏக்கு வந்து 2 ஆன்சர் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த இதில் இங்கே வந்து 3 இருக்குது. ஸோ இப்போ இது கிடையாது. இங்கே ஏக்கு 4 இருக்குது. ஸோ இப்போ இது கிடையாது. இந்த ரெண்டுத்துலேயும் ஏக்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று தான் ஆன்சர். அடுத்து பி செக் பண்ணுங்கள். பிக்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் வந்து கரெக்டு. ஸோ இப்போ பிக்கு இங்கே 4 கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ இதுவும் கிடையாது. இங்கே தான் 3 கொடுத்துருக்கு. அடுத்து சிக்கு பாருங்கள், இது வந்து ஹெலிக்கல் மாலிகுல். ஸோ இப்போ இதுக்கு வந்து 4. ஸோ இங்கே கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து டி தான் கரெக்டு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, தி கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் தி ஃபாலோயிங் மாலிகுல்ஸ். இது வந்து நம்ம ஆல்ரெடி பார்த்ததா. இதுதான் பாராசைக்ளோபின். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த பாராசைக்ளோபின்ன்றது கிரால் மாலிகுல். ஸோ இது வந்து கிரால் பிளேன் மாலிகுல் நம்ம சொல்லியிருப்போம். ஓகேங்களா? ஏன்னா இதில் ஒரு ஃபினைல் ரிங் வந்து இன்பிளேனில் இருக்கும், இன்னொரு ஃபினைல் ரிங் வந்து அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்து இன்பிளேனில் இருக்குன்னு வச்சுக்குவோம். இது வந்து இதுக்கு இந்த ஃபினைல் ரிங் வந்து அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கும். இதுக்கு வந்து பர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பிளேன் வச்சு சொல்லுவோம். இதனோட கிராலிட்டியை பிளேன் வச்சு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இப்போ ஒவ்வொரு ஆப்ஷனாக செக் பண்ணுங்கள். நான் என்ன சொன்னேன், இந்த மாலிகுல் வந்து கிரால் மாலிகுல்னு சொல்லிட்டேன். ஸோ இப்போ பாருங்கள், மாலிகுல் இஸ் கிரால். இந்த ஆப்ஷனில் என்ன கொடுத்துருக்காங்க? மாலிகுல் இஸ் கிரால். ஸோ இப்போ இந்த ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்றா இருக்கும். இங்கே வந்து அக்கிரால் கொடுத்துட்டாங்க. ஸோ இப்போ இந்த ரெண்டும் கிடையாது. ஓகேங்களா? அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், பொசஸஸ் கிரால் பிளேனு. ஸோ இப்போ இங்கே கிரால் பிளேன் இருக்குன்னு சொல்லியிருக்குன்னா, ஸோ இங்கே வந்து கிரால் ஆக்சிஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது கிடையாது. ஸோ நம்மளோட ஆன்சர் என்ன? இது தான். ஓகேங்களா? ஏன்னா பாராசைக்ளோபின்ன்றது கிரால் பிளேன் மாலிகுல். ஓகே, அடுத்து எந்த கொஸ்டின் பார்ப்போம். இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? தி கான்ஃபிகரேஷன்ஸ் ஆஃப் தி ரியாக்டன்ட் அண்ட் ப்ராடக்ட் இன் த ஃபாலோயிங் ரியாக்ஷன் ரெஸ்பெக்டிவ்லி ஆர். நீங்கள் வந்து கேசைன் எடுத்துக்கிட்டாங்க. ஓகேங்களா? இந்த கேசைன் என்ன பண்ணும்போது இந்த இடத்துல ரியாக்ட் ஆக போது, ரியாக்ட் ஆகிட்டு நமக்கு ப்ராடக்ட் கிடைக்கும் போது இங்கே வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்குது. ஓகேங்களா? ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், நம்ம எடுத்துக்கிற அல்கைல் ஹேலைடு வந்து ப்ரைமரியாக இருந்துச்சுன்னா இந்த இடத்துல SN2 ரியாக்ஷன் ஃபேவரபுளாக நடக்கும்னு சொல்லியிருப்பேன். ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே பாருங்கள், இது வந்து ப்ரைமரி மாலிகுல். ஸோ இப்போ ப்ரைமரி என்னும்போது இங்கே SN2 நடக்க போகுது. ஸோ இந்த கேசைன் வந்து இது நியூக்ளியோஃபில். ஸோ இப்போ இந்த சைனைடு என்ன பண்ண போகுது, இங்கே பேக் சைடு அட்டாக்ல இன்வால்வ் ஆகிட்டு இந்த ப்ரோமின் வெளியே போயிடும். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு ப்ராடக்ட் வந்து இதுதான் ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. பட் இந்த சைனைடு வந்து எங்கே அட்டாக் பண்ணுறன்றதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ SN2 போது பேக் சைடு அட்டாக்கு நமக்கு 100% இன்வர்ஷன் ப்ராடக்ட் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ இன்வர்ஷன் ப்ராடக்ட் தான் நமக்கு எப்படி கிடச்சிருக்கும்? சைனைடு இந்த பக்கம் அட்டாக் பண்ணியிருக்கோம்.
ஓகேங்களா. இங்கே வந்து நமக்கு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க, இந்த சயனைட் எங்கே அட்டாக் பண்ணியிருக்குன்றதை கொடுக்கல. ஓகேங்களா. ஸோ அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்போ வந்து கான்ஃபிகரேஷன் கொடுங்க. ஃபஸ்ட்டு ரியாக்டன்ட் கொடுப்போம். ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி எதுக்கு? ப்ரோமினுக்கு. ஏன்னா இது வந்து கிரால் கார்பன் அட்டாச்சாக இருக்க 4 குரூப் டிஃப்ரெண்ட்டு. ஸோ இப்போ இது கிரால் சென்டர். செகண்ட் ப்ரியாரிட்டி வந்து இந்த கார்பனுக்கு. தேர்ட் ப்ரியாரிட்டி டியூட்ரியம். ஃபோர்த் ப்ரியாரிட்டி ஹைட்ரோஜன். ஸோ இப்போது கான்ஃபிகரேஷன் கொடுங்க. 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ்னால் எஸ் கான்ஃபிகரேஷன். ஓகேங்களா. ஏன்னா வெர்டிக்கல் ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து வெர்டிக்கல் இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ்னால் 6, ஆன்டி கிளாக் வைஸ்னால் எஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். அடுத்து இங்கே ப்ராடக்ட்டுக்கு செக் பண்ணுவோம். இங்கேயும் கார்பன் தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் தான் இருக்குது. இங்கே பக்கத்தில் ஆக்சிஜன் இருக்குது பாருங்கள். ஸோ இப்போ அந்த நைட்ரோஜனோட ஆக்சிஜனோட அட்டாமிக் நம்பர் தான் அதிகம். ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு, இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு, இது 3, இது 4. ஸோ இப்போ கொடுங்க கான்ஃபிகரேஷன் 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸு நமக்கு ஃபோர்த் ப்ரியாரிட்டி வந்து ஹரிசாண்டல் இருக்குது. ஸோ இப்போது ஆன்டி கிளாக் வைஸ்னால் நமக்கு கான்ஃபிகரேஷன் 6. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட் ஆப்ஷனில் ரெண்டுத்துக்குமே ஆர் கான்ஃபிகரேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது கிடையாது. செகண்ட் ஆப்ஷனில் ரியாக்டன்ட்டுக்கு வந்து ஆர் கொடுத்துருக்காங்க, பட் நமக்கு கிடச்சது எஸ். ஸோ இப்போ இதுவும் கிடையாது. தேர்ட் ஆப்ஷன் பாருங்கள், ரியாக்டன்ட்டுக்கு எஸ், ப்ராடக்ட்டுக்கு ஆர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவும் கிடையாது. ஓகே, அடுத்து இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இந்த கொஸ்டின், தி நம்பர் ஆஃப் ஆப்டிக்கல் ஆக்டிவ் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் பாசிபிள் ஃபார் 1,3 சைக்ளோஹெக்சேன் டயோல் இன் இட்ஸ் சேர் கன்ஃபார்மேஷன் சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து ஆக்டிவ் ஸ்டீரியோ ஐசோமர் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ நான் ஆல்ரெடி ஃபார்முலா கொடுத்துருப்பேன். ஃபஸ்ட்டு நமக்கு கொடுத்துருக்க மாலிகுலில் எத்தனை கிரால் சென்டர் இருக்குன்னு பார்க்கணும். இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி சிமெட்ரிக்கா அன்சிமெட்ரிக்கான்னு பார்க்கணும். ஏன்னா ரெண்டுத்துக்குமே டிஃப்ரெண்ட் ஃபார்முலாஸ் நான் கொடுத்துருப்பேன். ஸோ இப்போ நம்ம இதை எழுதி பார்ப்போம். 1,3 சைக்ளோஹெக்சேன் டயோல் கொடுத்துட்டாங்க. ஃபஸ்ட்டு பொசிஷன்லையும் தேர்ட் பொசிஷன்லையும் எழுதிக்கிறோம். ஓகேங்களா. இப்போ இங்கே வந்து பிளேன் ஆஃப் சிமெட்ரி இருக்குது. ஸோ இப்போ இது வந்து மெசோ காம்பவுண்டு. ஓகேங்களா. ஸோ இப்போ இதனோட மெசோ காம்பவுண்ட்னா இதனோட மிரர் இமேஜும் சேம் தான், ரெண்டுமே ஐடென்டிக்கல். ஸோ இது வந்து ஹோமோமர்னு சொல்லுவோம். இங்கே ஒரே ஒரு ஸ்டீரியோ ஐசோமர் தான் இருக்குது. இது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஓகே, அதுக்கடுத்து இந்த ரெண்டுத்தையும் நம்ம ட்ரான்ஸில் எழுதி பார்ப்போம். இது வந்து சிஸ்ட் விச் அதர். ஓகேங்களா. ரெண்டு சப்ஸ்டியூஷனும் சிஸ்ட் விச் அதராக இருக்குது. இப்போ இதை பிலோ தி பிளேனில் எழுதுவோம். ஓகேங்களா. இப்போ பாருங்கள், இப்போ எந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஓகே, இப்போ எந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஸோ இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ். ஓகேங்களா. ஆக்டிவ் என்னும்போது இதனோட மிரர் இமேஜ் நமக்கு ஏனன்சோமர் கொடுக்கும். ஓகே, இது வந்து ஏனன்சியோமர். ஓகேங்களா. ஸோ இப்போ இது பிளேன் போலரைசைட்டை ரொட்டேட் பண்ணும். ஓகேங்களா. ஏன்னா இங்கே எந்த சிமெட்ரியும் கிடையாது. ஸோ இது ஆப்டிக்கலி ஆக்டிவ். ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், நமக்கு எத்தனை ஆக்டிவ் ஐசோமர் இருக்குது? 2. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் என்ன? 2 தான். இப்போ இதுக்கு முன்னாடி நம்ம இதுக்கு ஃபார்முலா அப்ளை பண்ண சொல்லியிருப்பேன். ஓகேங்களா. இதனோட சேர் ஃபார்முலா இதை எப்படி எழுதலாம்? இந்த ஹைட்ராக்சில் குரூப் எபோவில் இருக்குது. ஸோ இப்போ எபோவில் எழுதிக்கிட்டேன். இந்த ஹைட்ராக்சில் குரூப்பும் எபோவில் இருக்குது. ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டும் சிஸ்ட் விச் அதராக இருக்குது. அடுத்து இதில் பாருங்கள், இதனோட சேர் ஃபார்முலா இப்படி தான் எழுதணும். ஃபஸ்ட்டு ஹைட்ராக்சில் குரூப் எபோவில் இருக்குது, தேர்ட் பொசிஷனில் பிலோவில் இருக்குது. 1 2 3 இது மாதிரி இருக்கும். ஓகேங்களா. ஸோ இப்போ இது ரெண்டு டிரான்ஸ்டிவ் விச் அதராக இருக்குது. இது வந்து ஆப்டிக்கலி ஆக்டிவாக இருக்கும். பிளேன் போலரைசைட்டை ரொட்டேட் பண்ணி, ஏன்னா இங்கே எந்த பிளேன் ஆஃப் சிமெட்ரியும் கிடையாது. ஓகேங்களா. ஸோ இது வந்து கான்ஸ்டிடியூஷனலி சிமெட்ரிக். ஏன்னா இந்த கிரால் கார்பன் அட்டாச் இருக்க குரூப்ஸும் சேம், இந்த கிரால் கார்பன் அட்டாச் இருக்க குரூப்ஸும் சேம். ஓகேங்களா. ஸோ இப்போது கான்ஸ்டிடியூஷனலி சிமெட்ரிக்னால் நான் ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர் ஆஃப் கிரால் சென்டர் இருக்கா, ஆட் நம்பர் ஆஃப் கிரால் சென்டர் இருக்கான்னு பார்க்கணும். இங்கே பாருங்கள், ஈவன் நம்பராக இருக்குது. ஸோ ஈவன் நம்பராக இருந்தால் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஆட் நம்பர் ஆஃப் கிரால் சென்டர் இருந்துச்சுன்னா வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணணும். ஸோ நமக்கு ஈவன்னா நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமருக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது, நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஃபார்முக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க? நம்பர் ஆஃப் ஆக்டிவ் ஐசோமர் தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ ஆக்டிவோட ஃபார்முலா என்ன? 2 power n - 1.
ஓகேங்களா. Nன்றது நம்பர் ஆஃப் கிரால் சென்டர். ஸோ நமக்கு எத்தனை கிரால் சென்டர் இருக்குது? 2 இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள் 2 பவர் 2 மைனஸ் 1 2 மைனஸ் 1 1 தான். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சரு 2 ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே மொத்தம் எத்தனை ஆக்டிவ் ஐசோமர் இருக்குது? 2 தான். ஸோ நம்மளோட ஆன்சர் வந்து 2. ஆப்ஷன் சி இஸ் கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்து எந்த கொஸ்டின் பாருங்கள். இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. நமக்கு கிரால் ஆக்சிஸ் மாலிக்யூல் கொடுத்துட்டாங்க ஓகேங்களா. ஸோ அந்தமாரி கிரால் ஆக்சிஸ் மாலிக்யூல் கொடுத்தா நம்மளோட வியூ வந்து மோஸ்ட்லி அவுட் ஆஃப் பிளேன் இருக்க சைடு இருந்து பார்த்துக்கலாம் ஓகேங்களா. நம்ம எந்த பக்கம் இருந்து பார்த்தாலும் ஆன்சர் கரெக்டாக வரும். பட் நான் சொல்கிற மாதிரி பார்த்து இந்த அவுட் ஆஃப் பிளேன்லேருந்து பார்த்தோம்னா கான்ஃபிகரேஷன் கரெக்டாக சொல்லிடலாம். ஸோ இப்போ இந்த பக்கம் இதுக்கு வந்து இந்த பக்கம் அவுட் ஆஃப் பிளேன் இருக்குது ஓகேங்களா. இது எபோவில் இருந்துச்சுன்னா இது பிலோவில் இருக்கும். ஏன்னா இந்த 2 ஃபினைலும் பெர்பெண்டிகுலர் டு ஈச் அதராக இருக்கும். இது வந்து இப்போ இன் பிளேனில் இருக்கும், இது அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கும் ஓகேங்களா. அதாவது இந்த ஃபினைல் வந்து இந்த மாதிரி பிளேனில் இருக்குது, இந்த ஃபினைல் வந்து இந்த மாதிரி அவுட் ஆஃப் பிளேனில் இருக்குது. ஸோ இப்போ கான்ஃபிகரேஷன் பாருங்கள். அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கிறது எப்பயுமே நான் ஹரிசாண்டல் எழுதிக்குவேன், இன் பிளேனில் இருக்கிறத வெர்டிக்கல் எழுதிக்குவேன். ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு டாப்பில் ஹைட்ராக்சில் குரூப் இருக்குது, பாட்டமில் ஹைட்ரோஜன் ஓகேங்களா. ஸோ இப்போ நல்லா பாருங்கள், என்னோடய வியூ வந்து நான் இந்த பக்கம் இருந்து பார்க்குறேன். இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு எபோவ் தி பிளேன் வந்து ரைட் சைடு இருக்கும். எபோவ் தி பிளேன்னா டுவர்ட்ஸ் அப்சர்வர், நம்ம பக்கம் இருக்கிறது எபோவ் தி பிளேன். ஸோ இப்போ இங்கேருந்து பார்க்கும்போது பாருங்கள், எபோவ் தி பிளேன் எனக்கு ரைட் சைடு. ஸோ இப்போ எனக்கு ரைட் சைடு என்ன இருக்குது? மித்தைல் குரூப் இருக்குது. இந்த கார்பன் கூட அட்டாச் இருக்க சப்ஸ்டியூஷன் வச்சு நம்ம சொல்லணும். அப்படின்னா எனக்கு லெஃப்ட் சைடு பிலோ தி பிளேன் இருக்கும், பிலோ தி பிளேனில் ஈத்தைல் இருக்குது. ஸோ இப்போ இங்கே கான்ஃபிகரேஷன் கொடுங்க. என்னோடய வியூ எங்கே இருக்குதோ அந்த ரிங்குக்கு தான் நான் ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் இங்கேருந்து பார்க்குறேன், இந்த ரிங்குக்கு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுப்போம். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, அடுத்து இது கொடுங்க, இது 3, இது 4, 1 2 3. ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கான்ஃபிகரேஷன், இதுக்கு ஆன்சர் வந்து எஸ் கான்ஃபிகரேஷன். அடுத்து இது பாருங்கள், அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கிறத இந்த மாதிரி ஹரிசாண்டல் எழுதிக்குவேன், இன் பிளேனில் இருக்கிறத வெர்டிக்கல் எழுதிக்குவேன். ஸோ இப்போ இந்த கார்பன் வந்து அவுட் ஆஃப் பிளேனில் இருக்குது, இதை வெர்டிக்கல் எழுதிக்கிட்டேன். இது இன் பிளேனில் இருக்குது, இது ஓகே அவுட் ஆஃப் பிளேனில் இருக்கிறது ஹரிசாண்டல் எழுதிக்குவேன், இன் பிளேனில் இருக்கிறத வெர்டிக்கல் எழுதிக்குவேன். ஸோ இப்போ என்னோடய வியூ வந்து அவுட் ஆஃப் பிளேன் இருக்க சைடு இருந்து பார்க்குறேன். ஸோ இப்போ இங்கேருந்து பார்த்தோன்னா எனக்கு டாப்பில் இங்கே என்ன இருக்குது? மித்தைல், பாட்டமில் ஹைட்ரோஜன் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இங்கேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு இமேஜின் பண்ண முடியலன்னா இந்த பேப்பரை சிம்பிளாக ரொட்டேட் பண்ணிக்கங்க. இப்படி ரொட்டேட் பண்ணிவிட்டு இங்கேருந்து பாருங்கள். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா எபோவ் தி பிளேன் வந்து டுவர்ட்ஸ் அப்சர்வர் நம்ம பக்கம் இருக்கும். ஸோ இப்போ என்னோடய வியூ இங்கேருந்து பார்க்கும்போது எனக்கு லெஃப்ட் சைடு எபோவ் தி பிளேன் ஓகேங்களா. லெஃப்ட் சைடு அப்போ என்ன இருக்குது? ஹைட்ரோஜன் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு ஹைட்ரோஜன்னா ரைட் சைடு புரோமின் இருக்குது. ஸோ நான் இங்கேருந்து பார்த்ததால் இந்த கார்பனுக்கு ப்ரியாரிட்டி ஃபஸ்ட்டு கொடுப்பேன். ஸோ இப்போ இது ஃபஸ்ட்டு, இது செகண்டு, இது 3, இது 4. ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 கிளாக் வைஸு ஆர் கான்ஃபிகரேஷன். ஸோ இப்போ இது எங்கே கரெக்டாக இருக்குது பாருங்கள். இங்கே வந்து பைஃபினைலுக்கு நம்ம எஸ் கான்ஃபிகரேஷன் சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இங்கே ஆர் கொடுத்துருக்கான், இதுவும் கிடையாது. இங்கே பார்த்தா இங்கே ஆர் கொடுத்துருக்கா, இதுவும் கிடையாது. ஸோ இது நம்மளோட கரெக்ட் ஆன்சர். ஏன்னா அல்லீனுக்கு நம்மளோட கான்ஃபிகரேஷன் ஆர் கிடச்சிருக்கு, இங்கேயும் கரெக்டாக தான் போட்டிருக்காங்க, இங்கே 2மே எஸ் இருக்குது. ஸோ இப்போ இது ஆன்சர் கிடையாது ஓகேங்களா. ஓகே, இப்போ அடுத்த கொஸ்டின் பார்ப்போம். இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ரிசால்வபிள் கான்ஃபிகரேஷன் என்ஹான்ஸ்மென்ட் கேட்டிருக்காங்க ஓகேங்களா. பாருங்கள், among the following a pair of resolvable configurational enantiomers is given by. இப்போ நம்ம கொடுத்துருக்க ஆப்ஷனில் ஏது வந்து என்ஹான்ஸ்மென்ட் ஷோ பண்ணும் அப்படின்றது நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா. ஸோ இப்போ என்ஹான்ஸ்மென்ட் ஆல்வேஸ் ஆப்டிக்கலி ஆக்டிவ், இந்த விஷயம் ஞாபகம் வச்சுங்க. ஸோ இப்போ இது ஒன்றா செக் பண்ணுவோம். எது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்கோ அதுதான் வந்து நமக்கு பேர் ஆஃப் என்ஹான்ஸ்மென்ட் நமக்கு ஷோ பண்ண போகுது ஓகேங்களா. இங்கே ரிசால்வபிள்னால் நமக்கு அன்ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் என்ஹான்ஸ்மென்ட்ஸ் கிடைக்கும், அது வந்து ஈஸியாக நம்ம செப்பரேட் பண்ணிடலாம் ஓகேங்களா. ரிசால்வபிள்லாம் மீனிங் அதுதான், ஈஸியாக நம்ம அந்த பேர் ஆஃப் என்ஹான்ஸ்மென்ட் ஈஸியாக செப்பரேட் பண்ணிடலாம். செப்பரேட் பண்ணணும்னா கண்டிப்பாக அது அன்ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் மிக்சர்ஸாக இருக்கணும். நம்ம எடுத்துக்கிற என்ஹான்ஸ்மென்ட் வந்து ஒன்று வந்து 90%, ஒன்று வந்து 10%, இந்த மாதிரி அன்ஈக்குவலாக இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா தான் ஈஸியாக செப்பரேட் பண்ணி எடுக்க முடியும். அதே அன்ரிசால்வபிள்னால் 2மே 50%ஆக இருக்கும்,
ஸோ இப்போ ஈஸியாக வந்து செப்பரேட் பண்ணி எடுக்க முடியாது. இது நான் பிடிச்சிங்க. ஓகே, இப்போ இது 1 by 1 செக் பண்ணி பார்ப்போம். எது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவாக இருக்குது, என்ஹான்சியோமரை ஷோ பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க, 1,2 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க சிஸ் பொசிஷனில். ஃபஸ்ட்டு சைக்ளோஹெக்சேன் போட்டுக்கிறேன். டைமெத்தில் 1,2 பொசிஷனில் சிஸ் ஃபார்மில் இருக்குது. மித்தைல் ஓகேங்களா. சிஸ்னா 2 சேம் பிளேன் ஓகேங்களா. இப்போ பாருங்கள் இங்கே பிளேனா சிமெட்ரி பாசிபிள். ஸோ இது வந்து மெசோ காம்பவுண்டு ஓகேங்களா. மெசோனா இப்போ இங்கே ஹோமோமர் தான் ஷோ பண்ணணும், என்ஹான்சியோமர் இருக்காது. அடுத்து பி ஆப்ஷனுக்கு வாங்க. இங்கே சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. 1,3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ மித்தைல் எங்கே இருக்கும், 1,3 பொசிஷனில் இருக்குது. சிஸ்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே எபோதி பிளேன் அப்படி இல்லாட்டி பிலோ தி பிளேன் ஏதோ ஒன்று. ஸோ இப்போ இங்கேயும் பிளேனாக சிமெட்ரி இருக்குது. ஸோ இப்போ இதுவும் மெசோ. மெசோனா நமக்கு ஹோமோமர் தான் ப்ரொடியூஸ் ஆகும். அடுத்து தேர்ட் ஆப்ஷனுக்கு வாங்க. இங்கே சிஸ் 1,4 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நமக்கு சப்ஸ்டியூஷன் எங்கே இருக்குது, 1,4 பொசிஷனில் இருக்குது. சிஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் சைடில் சேம் பிளேனில் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே பாருங்கள் பிளேன் ஆஃப் சிமெட்ரி இங்கேயும் பாசிபிள், இங்கே சஸ்பெண்டட் பிளேனும் பாசிபிள் ஓகேங்களா. இங்கே நான் சஸ்பெண்டட் பிளேன் வச்சுன்னா இந்த பக்கமும் சேம் இந்த பக்கமும் சேம் ஐடென்டிக்கலாக இருக்கும் ஓகேங்களா. ஸோ இப்போ இதுவும் மெசோ தான். ஸோ இங்கேயும் ஹோமோமர் தான் இருக்கும், என்ஹான்சியோமர் ஷோ பண்ணாது. கடைசி ஆப்ஷன் பாருங்கள், ட்ரான்ஸ் 1,3 டைமெத்தில் சைக்ளோஹெக்சேன் எடுத்திருக்காங்க. பாருங்கள் டைமெத்தில் வந்து 1,3 பொசிஷனில் இருக்குது, ட்ரான்ஸ் மேனில் இருக்குது. ஸோ இப்போ ஒன்று எபோ ஒன்று பிலோ. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் எந்த பிளேனாக சிமெட்ரி பாசிபிள் இல்லை. ஸோ இதனோட மிரர் இமேஜ் வந்து நமக்கு என்ஹான்சியோமரை ஷோ பண்ணும். ஸோ இதுதான் வந்து என்ஹான்சியோமர். ஸோ நம்மளோட ஆன்சரு இதுதான். ஆப்ஷன் 4 இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் போகலாம். ஓகே, இங்கே பாருங்கள் இங்கே வந்து கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. தி அப்சல்யூட் கான்ஃபிகரேஷன் ஆஃப் C2 and C3 கார்பன்ஸ் இன் தி ஃபாலோயிங் காம்பவுண்ட் இஸ். இது வந்து ஃபஸ்ட்டு கார்பன், இது செகண்ட் கார்பன், இது தேர்ட், இது ஃபோர்த் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த செகண்ட் கார்பனுக்கும் தேர்ட் கார்பனுக்கும் கான்ஃபிகரேஷன் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ பாருங்கள் இந்த மாதிரி அவுட் ஆஃப் லைனில் இருந்துச்சுன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் கான்ஃபிகரேஷன் எப்படி கொடுக்கணும்னு. டாப் ப்ரியாரிட்டி எபோதி பிளேனில் இருந்துச்சுன்னா கிளாக் வைஸ் ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் எஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருப்பேன். பாட்டம் ப்ரியாரிட்டி வந்து பிலோவில் இருக்கணும். அதே நமக்கு டாப் ப்ரியாரிட்டி இந்த மாதிரி பிலோ தி பிளேனில் இருந்துச்சுன்னா இங்கே வந்து கிளாக் வைஸ் எஸ், ஆன்டி கிளாக் வைஸ் ஆர். ஸோ அப்போ இங்கே லீஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து எபோதி பிளேனில் இருக்கும், ஃபோர்த் ப்ரியாரிட்டி. ஸோ இப்போ இங்கே பாருங்கள் ஃபஸ்ட்டு செகண்ட் கார்பனுக்கு கான்ஃபிகரேஷன் கொடுப்போம். இங்கே ப்ரோமின் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் ஃபஸ்ட்டு. அடுத்து இங்கேயும் கார்பன் இருக்குது, இங்கேயும் கார்பன் இருக்குது. இங்கே பார்த்தோன்னா 2 ஆக்சிஜன் இருக்குது ஓகேங்களா. அதுவும் இங்கே டபுள் பாண்ட் ஓன்னும் போது நம்ம சிஐபி ரூல் யூஸ் பண்ணோன்னா இந்த இடத்துல வந்து 2 ஆக்சிஜன் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ இப்போ இங்கே டோட்டலாக 3 ஆக்சிஜன், இங்கே ஒரே ஆக்சிஜன் தான் டைரக்ட் அட்டாச் இருக்குது. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு, இந்த கார்பனோட ப்ரியாரிட்டி தேர்டு, அடுத்து இந்த ஹைட்ரோஜன் ஃபோர்த்து. ஸோ இப்போ கொடுங்க 1 2 3 ஆன்டி கிளாக் வைஸ் ஓகேங்களா. ஸோ இப்போ டாப் ப்ரியாரிட்டி நமக்கு பிலோவில் இருக்குது, ஆன்டி கிளாக் வைஸ்னால் இதனோட கான்ஃபிகரேஷன் ஆர். அடுத்து இங்கே வாங்க தேர்டு கார்பன் பார்ப்போம். இங்கே ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி இந்த ஆக்சிஜனுக்கு, ஏன்னா இந்த கிரால் சென்டர் கூட டைரக்ட் அட்டாச் ஆகிருக்குது இந்த ஆக்சிஜனு. அடுத்து இந்த 2 கார்பன் பார்க்கும்போது இதுதான் ஃபஸ்ட்டு வரும், ஏன்னா இங்கே கார்பன் இருக்குது, இங்கே கார்பன் இருக்குது. இங்கே பாருங்கள் பக்கத்தில் ஒரு ப்ரோமின், இந்த பக்கம் இன்னொரு கார்பன் இருக்குது. ஸோ இப்போ இதனோட ப்ரியாரிட்டி செகண்டு, இது தேர்டு, இந்த ஹைட்ரோஜன் வந்து ஃபோர்த்து. ஸோ இப்போ பாருங்கள் 1 2 3 கிளாக் வைஸு நமக்கு டாப் ப்ரியாரிட்டி எபோதி பிளேன் இருந்துச்சுன்னா கிளாக் வைஸு ஆர் கான்ஃபிகரேஷன் இது கொடுத்துருக்கேன் பாருங்கள். டாப் ப்ரியாரிட்டி எபோல் வந்தால் கிளாக் வைஸ் ஆர், ஆன்டி கிளாக் வைஸ் எஸ். ஸோ நமக்கு செகண்ட் கார்பனுக்கு என்ன வருது 6, தேர்ட் கார்பனுக்கும் 6. ஸோ இப்போ இங்கே செக் பண்ணி பாருங்கள், இங்கே செகண்ட் கார்பனுக்கு 6, இங்கே ஏசு கொடுத்துருக்கேன். ஸோ இதுவும் கிடையாது, இதுவும் கிடையாது, இங்கே ரெண்டுமே ஏசு கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு ஆப்ஷன் டியில் தான்
செகண்டுக்கு 6 3க்கு 6 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் இதுதான். ஓகே, அடுத்து இந்த கொஸ்டின் பாருங்கள். நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர்ஸ் எக்ஸிஸ்ட் இன் கேம்பர் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது கேம்பரோட ஸ்ட்ரக்சர் நமக்கு தெரியணும். ஓகே, இதுதான் வந்து கேம்பர். இங்கே வந்து கிரால் சென்டர் பாருங்கள். இது ஒரு கிரால் சென்டர், இது ஒரு கிரால் சென்டர். ஏன்னா இங்கே ஒரு ஹைட்ரோஜன் இருக்குது. ஸோ இப்போ பாருங்கள், இது இந்த கார்பன் கூட அட்டாச் இருக்க 4 குரூப்பே டிஃப்ரெண்ட் தான். இந்த கார்பன் ஒன்று, இது ஒரு டைப் ஆஃப் கார்பன், இது ஒரு டைப் ஆஃப் கார்பன், இது ஒரு டைப் ஆஃப் கார்பன். ஸோ இப்போ 4மே டிஃப்ரெண்ட் குரூப். இது கிரால் சென்டர். இங்கே பாருங்கள், இங்கேயும் இந்த எல்லா கார்பனும் டிஃப்ரெண்ட் தான். இந்த 2 சேம் கார்பன் ஆனால் பக்கத்தில் இங்கே டபுள் பாண்ட் ஓ இருக்குது. இங்கே வந்து வெறும் கார்பன் தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இது டிஃப்ரெண்ட் கார்பன் தான். இப்போ இந்த இடத்துல 2 கிரால் கார்பன் இருக்குது. நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணலாம்? 2n ஃபார்முலா யூஸ் பண்ணலாம். ஸோ இங்கே என்னன்றது நம்பர் ஆஃப் கிரால் சென்டர். ஸோ அப்ளை பண்ணுங்கள். 2^2 = 4. நமக்கு கிடைக்கிறது நம்பர் ஆஃப் ஸ்டீரியோ ஐசோமர் எத்தனை? 4 கிடச்சிருக்கு. பட் ஆனால் இட் டசன்ட் எக்ஸிஸ்ட். ஏன்னா இந்த கேம்பரில் வந்து 2 ஃபார்ம்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சிசாய்டல் ஃபார்மு, இன்னொன்று டிரான்சாய்டல் ஃபார்ம். ஓகேங்களா? இதில் வந்து ஒன்று தான் எக்ஸிஸ்ட் ஆகிருக்கும், இன்னொன்று வந்து நேச்சுரலி அன்ஸ்டேபிள். ஸோ நமக்கு கிடைக்கிற ஸ்டீரியோ ஐசோமர் வந்து 2 தான். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் இது தான். ஓகே, இதுக்கடுத்து ஃபைனலாக இன்னொரு கொஸ்டின் பார்ப்போம். ஓகே, இங்கே வந்து சால்வலைசிஸ் ஆஃப் த ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட் எக்ஸிக்யூஸ் மெயின்லி. ஸோ இப்போ இது வந்து ஆப்டிக்கல் ஆக்டிவ் காம்பவுண்ட். இங்கே சால்வலைசிஸ் பண்ணுறாங்க. சால்வலைசிஸ் பண்ணதுக்கப்புறம் எந்த ப்ராடக்ட் வந்து நமக்கு மேஜராக கிடைக்குதுன்னு சொல்லணும். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் இங்கே என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். இங்கே அசிட்டிக் ஆசிட் கொடுத்துட்டாங்க, இங்கே பொட்டாசியம் அசிட்டேட் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்கே வந்து நியூக்ளியோஃபிலிக் சப்ஸ்டியூஷன் நடக்க போகுது. ஸோ இப்போ எப்படி நடக்குதுன்னு பாருங்கள். நம்ம ஆல்ரெடி என்ஜிபி பற்றி தெரிஞ்சிருந்தால் அந்த கொஸ்டின் ஈஸியாக ஆன்சர் பண்ணிடலாம். ஏன்னா இந்த இடத்துல என்ஜிபி இருக்குது. என்ஜிபினா என்ன? நமக்கு லீவிங் குரூப்பும் நியூக்ளியோஃபிலும் ஒரே மாலிகுல் இருக்கணும். அதே சமயம் இந்த 2மே ஆன்டி டு ஈச் அதர் இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ அந்தமாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் நடக்கும். ஸோ இப்போ நமக்கு ஏற்ற மாதிரி இங்கே இருக்குது பாருங்கள். இது வந்து நியூக்ளியோஃபில் ஆக்ட் பண்ணோம், இது லிவிங் குரூப். ஸோ இப்போ இது 2மே ஆன்டி டு ஈச் அதராக தான் இருக்குது. இங்கே நெய்பரிங் குரூப் பார்ட்டிசிபேஷன் இருக்குது. ஸோ இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்கள் மெக்கானிசம் போட்டு. தொசைலைட் வந்து லிவிங் குரூப்பு. இந்த மித்தைல் குரூப் 2ம் எபோதி பிளேனில் இருக்குது. ஸோ இப்போ இதுதான் நியூக்ளியோஃபில். இந்த பென்சினை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஆக்சிஜன் வந்து ஆக்டிவேட் பண்ணுது. ஸோ இப்போ இந்த பாண்ட் இங்கே வந்துட்டு இந்த பாண்ட் இங்கே போகும். அடுத்து இந்த பாண்டு டேரெக்டாக அங்கே போயிட்டு இந்த தொசைல் குரூப்பு வெளியே போயிடும். ஓகேங்களா? தொசைலைட் குரூப் வெளியே போயிட்டு நமக்கு இங்கே சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகும். ஸோ இப்போ இந்த தொசைல் குரூப்பு வெளியே போயிடுச்சு. தொசைலைட் குரூப்பு மித்தைல் இந்த 2 குரூப் அப்படியே இருக்குது. ஓகேங்களா? இப்போ வந்து அடுத்த ஸ்டெப்பு நமக்கு நியூக்ளியோஃபில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. பொட்டாசியம் அசிட்டேட். ஸோ இப்போ இது என்ன பண்ணோம்? இங்கே போய்ட்டு அட்டாக் பண்ணிவிட்டு இந்த ரிங் வந்து ஓப்பன் ஆக போகுது. ஏன்னா இந்த சைக்ளோப்ரோபேன் ரிங்ன்றது அன்ஸ்டேபிள். ஓகேங்களா? நமக்கு எப்பவுமே என்ஜிபி என்னும்போது இந்த இடத்துல 2 SN2 ரியாக்ஷன் நடக்கும். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு இந்த லிவிங் குரூப் வெளியே போகிறது ஒரு SN2. செகண்ட் ஸ்டெப்பில் இந்த நியூக்ளியோஃபில் அட்டாக் பண்ண பொறுத்து ஒரு SN2. ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல என்ஜிபினாலே இந்த இடத்துல நமக்கு 2 SN2 ரியாக்ஷன் நடக்கும். நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபஸ்ட்டு ஸ்டெப் ஒரு SN2, செகண்ட் ஸ்டெப் ஒரு SN2. ஸோ இப்போ இந்த அசிட்டேட் வந்து இங்கேயும் அட்டாக் பண்ணோம், இங்கேயும் அட்டாக் பண்ணோம். நமக்கு எந்த இடத்துல அட்டாக் பண்ணாலும் சேம் ப்ராடக்ட் கிடைக்கும். ஸோ இப்போ 50% ப்ராடக்ட்டு நமக்கு கிடைக்க போகிறது வந்து ரெசிமிக் மிக்சராக இருக்கும். ஸோ பாருங்கள், நான் இந்த 2 இடத்துலையும் நான் சப்ஸ்டியூஷன் பண்ணுறேன். நமக்கு ப்ராடக்ட் எப்படி கிடைக்குது பாருங்கள். இங்கே அட்டாக் பண்ணிச்சுன்னா இந்த பாண்டு
இங்கே வந்து இந்த பாண்ட் இங்கே வந்து இந்த பாண்ட் வந்து இங்கே வந்து லோன் பேராக செட்டில் ஆகிடும் ஓகேங்களா. ஏன்னா இந்த குரூப் வந்து அன்ஸ்டேபிள். ஸோ இப்போ இந்த இடத்துல ரிங் ஓப்பனிங் நடந்தால் தான் இங்கே அரோமேட்டிசிட்டி ரிட்டைன் ஆகும், இந்த அன்ஸ்டேபிள் காம்பவுண்டும் ஸ்டேபிள் ஆகும். ஸோ இப்போ எப்படி கிடைக்குது பாருங்கள். நமக்கு இங்கே நியூக்ளியோஃபில் அட்டாக் பண்ண உடனே நமக்கு இந்த பாண்டு பிரேக் ஆகுதா இந்த பாண்டு பிரேக் ஆகுதான்றதை நம்ம கரெக்டாக பார்த்துக்கணும். இங்கே பிரேக் ஆச்சுன்னா நமக்கு இந்த ரிங் வந்து மறுபடியும் அரோமேட்டிசிட்டி அட்டைன் பண்ணாது. ஸோ இப்போ இங்கே பிரேக் ஆனால் தான் நமக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ரியாக்ஷன்லாம் நீங்கள் அரோமேட்டிசிட்டி தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இப்போ பாருங்கள் அசிட்டைல் குரூப் இங்கே அட்டாச் பண்ணிடுச்சு. இந்த கார்பன் வந்து அப்படியே இருக்குது. ஸோ இப்போ இங்கே மித்தைல் குரூப்பு, அடுத்து இந்த கார்பன் இருக்குது, இங்கேயும் மித்தைல் குரூப் இருக்குது. இந்த பாண்ட் பிரேக் ஆகிடுச்சு, இங்கே வந்து அசிட்டைல் குரூப் அட்டாக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இது மாதிரி கிடச்சிருக்கோம். இது ஒரு ப்ராடக்ட், இது 50%. எதனால் 50% சொல்கிறேன்னா நமக்கு இங்கே அட்டாக் பண்ணது நமக்கு சேம் ப்ராடக்ட் தான் கிடைக்கும். பாருங்கள், இப்போது இந்த அசிட்டேட் குரூப் எங்கே அட்டாக் பண்ணுது, இங்கே அட்டாக் பண்ணுது. அட்டாக் பண்ணிவிட்டு இந்த பாண்டு பிரேக் ஆகிடும் ஓகேங்களா. இந்த பாண்டு பிரேக் ஆகிட்டு இந்த பக்கம் போயிட்டு இது இப்படி வந்துட்டு இங்கே போய் இதை ஸ்டெபிலைஸ் பண்ணிவிடும். ஏன்னா இது அன்ஸ்டேபிள் காம்பவுண்டு. ஸோ இந்த டபுள் பாண்டு போய்ட்டு இங்கே லோன் பேராகவே செட்டில் ஆகிடும். ஸோ இப்போ எப்படி கிடைக்குது பாருங்கள். நல்லா பாருங்கள், இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த பாண்டு எழுதுகிறோம் பாருங்கள். இங்கே மித்தைல் இருக்குது, அடுத்து இங்கே செகண்ட் கார்பன் மித்தைல் இருக்குது. இந்த பாண்டு வந்து பிரேக் ஆகிடுச்சு. நல்லா பாருங்கள், இந்த பாண்டு பிரேக் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு இந்த அசிட்டேட் எங்கே அட்டாக் பண்ணியிருக்கு, இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்கு, இங்கே அட்டாக் பண்ணியிருக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள், இது ரெண்டுமே 50% ப்ராடக்ட் தான். ஸோ அதனால தான் இதை ரெசிமிக் மிக்சர்னு சொல்கிறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த விஷயம் ஞாபகம் வச்சிங்க. நமக்கு இந்த அசிட்டைல் குரூப் வந்து ஒன்ஸ் நமக்கு என்ஜிபி நடந்து நமக்கு சைக்ளோப்ரோபேன் ரிங் ஃபார்ம் ஆகிடுச்சுன்னா செகண்ட் ஸ்டெப் வந்து எங்கே வேணாலும் அட்டாக் பண்ணலாம் ஓகேங்களா. சைக்ளோப்ரோபேன் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் எந்த பக்கம் வேணாலும் அட்டாக் பண்ணலாம். எந்த பக்கம் வேணாலும் அட்டாக் பண்ணிட்டு நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ரெசிமி மிக்சராக இருக்கும். 50% ப்ராடக்ட்ஸாக இருக்கும். ஸோ நம்மளோட ஆன்சர் செக் பண்ணுங்கள். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஒரே ஒரு ப்ராடக்ட் தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஆப்டிக்கல் ஆக்ட்னு சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. நமக்கு கிடைக்கிறது என்ன, 2 ப்ராடக்ட்ஸ் கிடைக்குது, ரெண்டுமே வந்து ரெசிமி மிக்சராக கிடைக்குது. ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் இது கிடையாது. இங்கே பாருங்கள், ஒன்று வந்து ஒரு மித்தைல் எபோ தி பிளேனில், ஒரு மித்தைல் பிலோ தி பிளேன் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுவும் கிடையாது. அடுத்து இங்கே பாருங்கள், 2 மித்தைலும் எபோவில் தான் இருக்குது. ரெசிமிக் மிக்சர் ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ். ஸோ ரெசிமிக் மிக்சர்னாலே அது ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ் தான். ஓகேங்களா. ஸோ நமக்கு என்ன கிடச்சிருக்கு, ரெசிமிக் மிக்சர் கிடச்சிருக்கு, ஆப்டிக்கலி இன்ஆக்டிவ், ரெண்டுமே எபோ தி பிளேனில் இருக்குது இந்த மித்தைல் சப்ஸ்டியூஷன். ஸோ இப்போ நம்மளோட ஆன்சர் வந்து சி தான். இங்கே பாருங்கள், ஒன்று எபோவிலையும் ஒன்று பிலோவிலையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இது ஆன்சர் கிடையாது. அதே சமயம் ஓகே, இங்கே ரெசிமி மிக்சர் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போது நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ரெண்டுமே எபோவில் கிடச்சிருக்கு. இங்கே பிலோவில் இருக்கிறத ஒன்று எபோ ஒன்று பிலோவில் இருக்கிறதால இது ஆன்சர் கிடையாது ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போ என்ஜிபின்னும் போது ஒரு விஷயம் ஞாபகம் வச்சிங்க, நமக்கு கிடைக்கிற ப்ராடக்ட்டு ரெசிமி மிக்சராக தான் இருக்கும். Okay guys, thank you so much for watching.